இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பார்க்கலாம் தப்லால. இது வந்து எப்படி வரும்னா, லெஃப்ட்ல ஒரு தாளம் வாசிக்கணும், ரைட்ல ஒரு தாளம் வாசிக்கணும். இப்போ நம்ம 2/4ல வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம லெஃப்ட் எப்படி வாசிக்கிறோம்னா, தாக்க திரும்பி தாக்க சொல்லணும், தாக்க திரும்பி தாக்க சொல்லணும். இது இப்படியே தான் போகணும். ரைட்ல வந்துட்டு தாக்கிட்ட 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 அந்த ஃபேஸ் போடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்ல வந்து தாக்கிட்ட 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 போடணும். லெஃப்ட்ல வந்து தாக்க திரும்பி தாக்க ஜுன்னு தாக்க திரும்பி தாக்க ஜுன்னு. இப்போ வந்துட்டு இது ரெண்டும் சேர்த்து நம்ம வாசிக்கணும். அது வந்து நம்ம 2/4க்கு தான் கரெக்டாக வரும். அது அந்த 2/4 சாங் வாசிக்கும் போது இந்த மாதிரி பேட்டர்னும் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதில் தக்கிட்ட தக்கிட்ட வாசிக்கிறேன், அப்புறம் இதில் 2/4 தாக்க திரும்பி தாக்க ஜுன்னு வாசிக்கிறேன். ரெண்டும் சேர்த்து வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். தக்கிட்ட 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 இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெண்டும் சேர்த்து வாசிச்சு எப்படி வரும்னா 1 2 3 4. இப்படி வரும். இப்போ நான் வெறும் தக்கிட்ட தக்கிட்ட வாசிட்டு அப்புறம் நான் இதை ஆட் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்படி வாசிக்கலாம் 2/4க்கு நீங்க. இப்போ வந்துட்டு இந்த தக்கிட்ட தக்கிட்ட போயிட்டே இருக்கணும். வேற தாளமும் நீங்க தக்க திரும்பி தக்க ஜுன்னு வாசிங்களே, அதுக்கு பதில் நீங்க 5க்கு வாசிக்கலாம்ல. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட அந்த மாதிரி தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா. இது வாசிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த தாளம் வந்து லெஃப்ட்ல போயிட்டே இருக்கணும். இது போவோம் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இப்படி போயிட்டே இருக்கணும். இதுல வந்து 6 போடணும். இது ரெண்டும் சேர்த்து வாசிக்கணும். அது வாசி 5க்கு தான் சமத்துக்கு வரும். இப்படி வாசிக்கலாம். இது இல்லாம இதுல 6 போயிட்டே இருக்கணும். தக்கிட்ட 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 போகணும். இதுல வந்துட்டு 7 வாசிக்கலாம். தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி அப்படி போகணும். இதுல 7, இதுல 6. இப்போ ரெண்டும் சேர்த்து வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல மட்டும் 6/8 வாசிச்சிட்டே இருக்கிறேன். இதுல 2/4 வாசிக்க முடியும். இதுல 6/8 வாசிச்சிட்டே இருக்கிறேன். இதுல 5க்கு 10க்கு வாசிக்கலாம். இதுல 6/8 வாசிச்சிட்டே இருக்கிறேன். இதுல 7க்கும் வாசிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வாசி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுல 2/4 + 6/8. இப்போ இதுல 5க்கு வரும், இதுல 6. இப்போ இதுல 7/8 + 6/8. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியா வாசிக்கும் போது உங்களுக்கு இதுல ஒரு தாளம் இதுல ஒரு தாளம் வாசிக்கும், நல்ல தாளம் உங்களுக்கு கையில நிற்கும். உங்களுக்கு இது நல்ல ஒரு பிராக்டிஸ் தான். அதை நீங்க பண்ணுங்க, ஈஸியா வாசிக்க முடியும் உங்களால. அடுத்த வீடியோல வந்துட்டு வேற ஒரு லெசன் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.